இவங்க வந்து என்னன்னா, ஸ்ருதியோட போட்டி போடுறத இவங்க நோக்கமா இருக்கு. ம், ம். ஸ்ருதியோட போட்டி போடுறாங்க, கொள்றாங்க எல்லாமே. இதுல என்னன்னா, நெறைய பேர் இந்த ஷோ நான் பேசும்போது, ஒரு பொண்ணுக்கு ஏன் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? ம். ஒரு பொம்பளை இன்னொரு பொம்பளைய ஒரு விமன் நீங்க விமனுக்கு தானே சப்போர்ட் பண்ணி ஆகணும். சரி, இப்போ இவங்க வந்து 16 வயது நிலை ஸ்ரீதேவி. அவரு வந்து வந்த ஒரு டாக்டர் மாதம்பட்டின்னு வச்சுக்கங்க. ஒண்ணும் அறியாத பொண்ணு, படிப்பறிவு இல்லாத ஒரு பொண்ண ஒருத்தர் ஏமாத்திட்டு போலாங்க. படிப்பறிவு விஜயோடைய காஸ்டியூமர், எக்ஸாக்ட்லி. சிவா கார்த்திகேயனுடைய காஸ்டியூமர், டிரெஸ் டிசைனர் இவங்க. தமிழ் மட்டும் இல்லாம சினிமால பீக்ல இருக்கக்கூடிய ஸ்டார்ஸோட காஸ்டியூம் டிசைன். ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு கெப்பாசிட்டி இன்னைக்கு கோடிகள்ல சம்பாதிக்கிற கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு லேடி, ஒரு குழந்தையோடைய அம்மா, ஒரு டைவர்சி. அந்த டைவர்ஸ் செக்ஷன் இவங்களும் தான் அண்டர்கோ பண்ணிருப்பாங்க கோர்ட்ல. ஆமா. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டோட. எக்ஸாக்ட்லி. இவங்க அன்மேரிட் வுமன் கிடையாது. அந்த அப்ப அந்த பேலன்சிங் பீரியட் எப்படி போச்சா இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும்? ம். அவங்க கொடுத்த பீரியட் இவங்களுக்குள்ள ஒத்து போல பண்ணிட்டாங்க டிவோர்ஸ். அங்கேயே ஒரு ஜீவனாம்சம் இவங்க வாங்கியிருப்பாங்க இல்லையா? ஆமா மேம். அப்ப அங்க எவ்வளவு வாங்குனன்ற ஒரு கேள்வி வருதுல்ல. அங்க இவ்வளவுதான் அது கேக்குது. அவருடைய வெயிட்டேஜ பொறுத்தது. ஓகே. அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் வெயிட்டேஜ பத்தி பொறுத்தது அவரு குடுக்குறது. இப்போ இவரு வெயிட்டேஜ்க்கு 6 லட்சம். அங்க எவ்வளவு வருதுன்னு தெரியாது. இத கோர்ட் பாப்பாங்களா மாட்டாங்களாங்க? இப்போ சேனல்ஸ்ல வந்து இவங்க சொல்லிடலாம், பத்திரிகைக்காரங்க எழுதிடலாம். கோர்ட்னு ஒண்ணு நியாயப்படுத்தும். ஏமா ஆல்ரெடி உனக்கு இந்த அளவுக்கு ஜீவனாம்சம் வருது. அதுலயே நீ 2, 3 குழந்தைங்கள வளர்க்கலாம். இது ஏன் இவ்வளவு கேக்குறீங்கன்னு கூட இருக்கலாம். ம். ஆனா 6 லட்சம் ரூபாய் ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஒரு மணி கூட ஓகேங்க. மாசத்துக்கு 6 லட்சம் ரூபாய். இது என்ன எனக்கு உண்மையிலே புரியலங்க. உண்மையிலே சொல்றேன். மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனா கூட இந்த அளவுக்கு மாசம் 6 லட்சம் 7 லட்சம் எல்லாம் கேட்க மாட்டாங்கங்க.